நீ ரெடியாட்டியா? சரி சரி, வேட்டி சட்டை கொடு. இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போடக்கூடாது. அப்ப சினிமாவுக்கு வேண்டாமா? சினிமாக்கு கண்டிப்பா போறோம், ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போடக்கூடாது. ஐயோ, அசிங்கமா இருக்கும்ல? அசிங்கமாலாம் இருக்காது. இன்னைக்கு இதுதான் போடணும். ஐயோ, இது அதை விட அசிங்கமா இருக்கும்டா. இல்ல, இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போகணும்னா நீங்க இததான் போட்டுக்கணும். ஐயோ, இதெல்லாம் நம்மளால போட முடியாதுமா. போடுங்க. போட முடியாது. போட முடியாதா? ஆமா. அப்ப நீங்களே போங்க சினிமாக்கு. பூச்சிட்டியடா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது 2 கால் வெட்டி நான் போட்டதே இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒத்துருமாடா. கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்களை பேண்ட் சட்டையில பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன். அது தப்பா? தப்பில்லதான். வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டட்டுமா? அதெல்லாம் வேணாம். இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான். போட்டுதான் ஆகணுமா? ஆமா. ஐயோ, என் ராசு எங்கன்னே பட்டுட்டு போல இருக்குப்பா. அம்மா, இவதான் ஏதோ ஆசைப்பட்டானா நீயும் சேர்ந்துக்கிட்டு. சும்மா இருங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? யார் இது புதுசா இருக்கு? ஐயா வீட்ல இருக்காரா? ஏன் மரகதான் கண்ணாடி கழட்டி நல்லா தொடச்சு போட்டு பாரு. இது மக ராசுதான். என்ன சோக்கா இருக்கான் பாரு. என்ன கேனச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? என் ஐயா வெள்ளை வெளேர்னு வெள்ளை சட்டைய போட்டுக்கிட்டு வெள்ளை மல்லு வேட்டிய கட்டிக்கிட்டு என் மவராச நடந்து வந்தா அத பாக்க 1000 கண்ணு போதாதே. சோள காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? தள்ளுங்க, நானே போய் ஐயாவை பாத்துக்கிறேன். என்னாச்சு பாத்தியா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுல்ல? ஜெயந்தி, இந்தாம்மா இத புடி. எதுக்கு? இன்னையிலிருந்து இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். இந்த சாவி கொத்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும். இந்தா வச்சுக்க. நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணுமா? வர்ற அம்மாவாசை அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் நீயே சமைச்சு போடு. இங்க வரவங்களுக்கு மட்டும்தானா? இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா? ஓ, மவராசியா செய்யி. அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு பத்த வைக்க வேணாம்னு சொல்லிவிடுறேன். சரியத்த. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. என்னைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரிவும் வராம நீ தான் துணை இருக்கணும். எங்கேயோ கிடந்த என்ன இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் கூட வாழற பாக்கியத்தை கொடுத்துருக்க. காலம் பூரா அவருக்கு பணிவிடை செய்யற புண்ணியத்தை கூட. அவருக்கு எந்த நிலையிலும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சேர்ந்து இன்னும் நல்லா வேண்டிக்க. என்ன அம்சம் பகவானே, உன்னை பார்க்க 1000 கண்ணு போதாதே. இதெல்லாம் பார்க்கவும் ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்கல சேர்ந்து. நான் ஒருத்தன் பழசெல்லாம் கிளறிக்கிட்டு அங்கே யார் சோறு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன, ஊடு இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன? வசதியான வாழ்க்கை வந்த உன்னை பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? இல்லன்னா அவர் ரொம்ப நல்லவர். நடந்ததுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் கூட பைத்தியக்காரத்தனமா அவர் கொல்ல பார்த்தேன். மணிமாறன மனசு மாத்திக்க சொல்லுங்கண்ணா. எங்களுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லன்னா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும்னா நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஜெயந்தி, 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 ஒரே சாமி எவ்வளவு நாளைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை சாமி இருக்கு? என்னாச்சு?
ஒண்ணு இல்ல. ஆஹா, வண்டர்ஃபுல் ஒயிட் இஸ் சிட்டிங். ஒயிட்டி, இன்னைக்கு என் மனசை உன்கிட்ட ஓப்பன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்லை, ஸ்பெஷல் சாதா. இதை நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவ. அப்புறம் என்ன, அந்த 3 அண்டங்காய்க்கும் அடிக்க போறேன் பாரு. 1 ரூபா விட்டு ரோசா ஃப்ளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. ஒயிட்டி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசையை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இட்லி, பொங்கல், பூரி, வடை இதையே சாப்பிட்ட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஒயிட்டி, என்னுடைய இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்கிட்ட காட்ட வந்தேன். அறிவு இருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ண கில குத்தினா என்ன ஆறுது? இல்ல ஒயிட்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சது அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தன் சதி பண்றான். Who is the black sheep? என்னது நீ காலையில இருந்து எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புன்னு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேனப்பைய, அவன் டசு புசு கிஸ்ன்னு சொல்லி உன்னை மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளா? படைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாளா? கொல்லாம கொள்ளாம ஓடிட்டா. அப்புறம் இஷ்டம். அப்படியே நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ 2ஆம் தரம். அது மூஞ்சாது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம். நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி, அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துல தான் மாப்பிள்ளைய மனசுல வச்சுக்கணும். புரியல? பொறுமை. நான் ஒன்னும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவனை பார்த்துருக்கிறியா? இவன் தான் இது. என்னோட எஃபெக்ட நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்ன மாப்பிள்ள இது? ஏன் மலையில் நனைஞ்சு கிடக்குற? ஏந்திரு மாப்பிள்ள, ஏந்திரு. எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்துட்டு நீ ஏன் மாப்பிள்ள இப்படி கிடக்குற? இல்லடா, இன்னைக்கு பேர் மழை அன்னைக்கு பெஞ்சிருந்தா நம்ம ஊர் எரிஞ்சிருக்காதுல்ல. சரி, போனது என்னாச்சு? அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் மாப்பிள்ள. என்ன சொல்ற? அவன் சொல்ற எதையும் அவன் செய்ய மாட்டான். வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள. இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்லை. என்ன என்ன இது? வேண்டுதல்ப்பா. அப்படி என்ன வேண்டுதல்? முட்டில ரத்த வர அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு?
எதுக்குமா இதெல்லாம்? அத்தை திட்டாதீங்க, நான் தான் அவங்கள கூட்டி வந்தேன். எனக்கு பயமா இருக்குங்க. ஏன்? மணிமாறனும் மன்னாரும் நம்மள பிரிச்சிடுவாங்களோன்னு. பைத்தியம், நம்மளை பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதை ஏப்பா கேட்குற? இலை போட்டால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, சோத்தை போட்டால் குழம்பு ஊற்ற மாட்டேங்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுமோ என்னமோ போ. ஓஹோ, அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை. இப்ப பாரு, நான் வந்துட்டேன்ல. ஏன் அழக ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும். பெலப்ஸ் தண்ணி கொடு. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம். ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துற போல இருக்கு. அவனை பார்த்தா மேஸ்திரி என்ன எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறான்னு. இலையை தூக்கி மூஞ்சில வீசுறான், டம்ளர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான். நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை தாண்டா அனாத நாய. நாயின்னு வேணா சொல்லிக்க. இந்த அண்ணாவை சொல்றவங்கள வச்சுக்காத. பெரிய ராஜ பரம்பரை இவரு. டேய், ஒருத்தன் செத்தா அழுகிறதுக்கு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். உனக்கு யாரா இருக்கிறா? ஏன் இல்ல? எனக்கு ஏன் இல்ல? எனக்கு என் பழைய கையா இருக்குது. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. ஓட்டதை வலிச்சு தின்னுட்டு போடா நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதியா. இனி நீங்க போடுற சோத்த திங்க வேண்டாம். இந்த செருப்பாலே அடியா. என்ன இந்த செருப்பாலே அடி, இந்த செருப்பாலே அடியா, செருப்பாலே அடி. இவர் பெரிய கவரிமான் பரம்பரை. போடா. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. என்ன? கிட்ட வாங்க. சரி கொடு. நான் உன்னை அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றதா? வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க, போங்க.